கோரிக்கையில மாகாண சபை எலெக்ஷனை வந்து ஒரு சமூகம் உன்னிப்பா அவதானிச்சிருக்கு. அதை வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் விலகுவான் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் ஆணித்தரமாக அதை வலியுறுத்திருக்கோம். அந்த நிலையில தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுதியான முடிவு என்னதான் இருக்கும்? மாகாண சபைக்கான ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதில் போட்டியிடுவது பற்றி பரிசீலிக்கும். அதை சிவில் சமூகம் மற்றும் மக்கள் எல்லோருடைய கதைத்து பேசித்தான் தீர்மானிக்கும். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் நாங்கள் சில தேர்தல்களை புறக்கணிக்கிறாங்க. ஒரு பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கல இபிடிபி கட்சிக்கு 12 பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் போனது. அதே போல நாங்கள் சில தேர்தல்களில் நாங்கள் ஒதுங்கிக் கொள்வோம். மட்டக்களப்பில் அந்நேரம் எங்களுடைய கட்சி சார்பாக யாராவது இறங்கி வேலை செய்ய முடியல, ஆபத்து இருந்தது, அல்லது அவர்களுக்கு கொலை பயமுறுத்தல் இருந்தது. அதால இன்றைக்கு யாரும் இருந்து என்னென்னவோ கூச்சல் போடுவதில் நாங்கள் பார்க்கிறோம். நாளைக்கு இதே மாதிரி வேண்டப்படாத அல்ல தேவையில்லாதவருடைய கைகளில் வடக்கு மாகாணம் போகக்கூடாது. பொருத்தமற்றவருடைய கைகளில் போய் எங்களுடைய இனம் இன்னும் அழிஞ்சு போகக்கூடாது. அப்படி ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏதோ ஒரு வடிவத்தில் போட்டியிடத்தான் அதில் நாங்கள் சரிவாக இருக்கிறோம். ஏனென்றால் அப்படி நாங்கள் போட்டியிடாமல் விட்டால் வேண்டப்படாதவர்கள் அல்லது இந்த இனத்தை அழிக்கிறவர்கள், தொடர்ந்து இந்த இனத்தை காட்டிக் கொடுக்கிறவர்கள், அல்லது இந்த இனத்தில் ஒருதன் கூட முள்ளிவாய்க்கால சாகையில் என்று சொன்னவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். அவர்கள் ஆட்சிக்கு வாரத்துக்காக நாங்கள் போட்டியிடக்கூடாது என்று சிவில் சமூகம் விரும்புகிறேன். சிவில் சமூகம் ஒரு புத்திமதியை சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் அதை பற்றி பரிசீலிக்கணும். நாங்கள் அதை பரிசீலிக்கிறோம், அவர்களுடைய பேசுவோம். நிச்சயமாக நல்ல முடிவாக எடுக்கும். நீங்கள் அரசாங்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அரசும் ஒரு பேச்சுவார்த்தையான உள்ளுபடி நிலையெல்லாம் பேச்சுவார்த்தை கொண்டு போயிருக்கோம். அதே போல இந்த பேச்சுவார்த்தை பகிர்ந்தப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியிலே இருக்கு. இது சம்பந்தம் ஏன் பகிர்ந்தப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க எவ்வளவு ஏன் பகிர்ந்தப்படுத்த நீங்க பின்னடிக்கிறீங்க? அரசாங்கத்தோட பேசுற விஷயங்கள்ல சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இப்ப அரசாங்கம் வேணுமென்றே சிலதை அறிவிச்சு போட்டு நாங்கள் போலீஸ் காணி அதிகாரத்தை கூட்டமைப்பு கேட்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு சம்பிக்கரணவர்கள் ஒரு கட்சியை வச்சிருப்பார்கள், பிக்குகள் ஒரு கட்சியை வச்சிருப்பார்கள், குணதாசரை வச்சிருப்பார்கள். அவர்களை கொண்டு சில அறிக்கைகளை விடுவார்கள், போராடுவார்கள், அல்லது ரோட்ல இறங்கி சிலதை கொடுத்துவார்கள். சிங்கள மக்கள்கிட்ட இன்னும் இனவரையும் ஊட்டுவார்கள். சில விஷயங்கள் அந்த தந்துரவாயங்களுக்காக நாங்கள் சிலதை பேசாமல் இருக்க வேண்டியிருக்கு. அதாவது பேசுகின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சிலதை சொல்லிடாதுன்றது ஒரு உண்மை இருக்கு. என்றால் அடிப்படையில சில தந்துரபாயங்களை கை கொள்வதற்காக. ஆனா இதுவரைக்கும் பேசினதுல எந்த ஒரு விஷயங்களும் வெட்டப்படையில் என்பது அண்டண்டைக்கே உடனுடனே தெளிவாகவும் கட்சியால சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 18 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்குது. எந்த முடிவுகளோ இதுவரைக்கும் ஏதாவது ஒரு நன்மையான காரியங்களோ அதாக நடக்குது. உதாரணமாக சிறையில் இருக்கிற கைதிகள் இந்த பட்டியலை வெளியிடுறேன்னு சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கும் சிறையில ஜனாதிபதி சொன்னார், அங்கவினர்கள் அல்லது பெண்கள் குழந்தைகளோடு இருக்கிறவர்கள் நான் விட்டுட்டேன். வெறிக்கடை சிறையில இப்பயும் குழந்தைகளோடு எங்களை கைதிகள் இருக்கிறார்கள், போராளிகளாக இருந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே போல ஊனமுற்ற அதாவது அவயவங்களை இழந்த போராளிகள் சிபிஆர் என்று சொல்லப்படுற மகேசின் சிறையிலும் வெறிக்கடை சிறையிலும் எங்களுடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள், கால்கை இல்லாத இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதை விட மணல்ல பாதிக்கப்பட்ட சிவராணின்னு சொல்லி மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு சிறை கைதி வெறிக்கடையில இப்பயும் இருக்கிறார். நாங்கள் நேரடியாகவே பார்த்தேன். அதே மாதிரி அனுராதபுரம் சிறையில் இருக்கிறார்கள், போகம்பர சிறையில் இருக்கிறார்கள். ஆகவே சிறையில் இருக்கிற கைதிகளை கூட அவர்கள் விடுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் நாங்கள் இதை விட்டு வெளியில வாரம் என்று சொல்ற அளவுக்கு இன்றைக்கு ஒரு காலத்தில் விடுதலை புலிகளுக்கு ஆயுத ரீதியான பலம் இருந்தது. அவர்கள் பேசுகின்ற பொழுது எங்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. விட்டுட்டு வந்தாலும் அடிப்பாங்க என்ற ஒரு துணிவு இருந்தது. ஆனா இன்றைக்கு எங்கள்கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தையிலிருந்து இவங்க ஒன்று தலையில சொல்லையிலிருந்து நாங்கள் வெளியில விட்டுட்டு வந்தா எங்கள்கிட்ட அடுத்த கட்டத்துக்கான ஒரு வல்லமை எங்கள்கிட்ட இல்லை. அப்ப அந்த வல்லமை இல்லைன்னா நாங்கள் அடுத்தது சொல்லக்கூடிய யாருக்குன்னா நம்ம சர்வதேசத்துக்கு தான் சொல்லணும். இப்ப சர்வதேசத்துக்கு நாங்கள் சொல்றதுக்கு நாங்கள் அவங்க சொல்றாங்க நீங்க பேசுங்க, பேசிக்கொண்டு இருந்தா தான் அவர்கிட்ட இருந்து நீங்கள் அவர்களா முதல் பேச்சு மீசையிலிருந்து இனிமேல் வந்து தரையிலாண்டு விலகி அவர்களா போகணும். நீங்களா விலகாதீங்கன்னா கடந்த காலங்களிலையும் அரசாங்கம் ஆர் மீது பழியை சுமத்துறது என்றால் விடுதலை புலிகள் தான் எல்லா பேச்சுவார்த்தைகளையும் முடிச்சோன்னு சொல்லி பழிய விடுதலை புலிகளுக்கு தான் போட்டோம். அது மாதிரி நாளைக்கு அந்த பழியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றுக்கும் தெரிவரையில் அவர் ஒன்று மத்து கொள்றார்கள் இல்லை, அவர்கள் தான் முடிச்சு கொண்டு போயிட்டார்கள் என்று சொல்லக்கூடாது. வந்த நிலையை மாற்றுறதுக்காக நான் பேச வேண்டிய தேவை. 18 தடவை பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்றீங்க. இன்னும் எத்தனை தடவை பேச்சுவார்த்தை நடிச்சு கொண்டு காலமா பேச்சுவார்த்தை சாத்திரம் சொல்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் எவ்வளவு போகும் அதை சொல்லிடலாம். குறிப்பாக 18 தடவைகள் நடந்திருக்கு. இப்படியே காலம் முழுவட்டு கொண்டு போனா தமிழர்களும் அவர்கள் தருவார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்களும் நம்பி இருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டோடு தமிழர்களுடைய உரிமை பிரச்சனை இப்படி ஈடுபட்டு கொண்டு போவாங்க. உரிமை பிரச்சனை ஈடுபட்டு போகாது. ஒரு கட்டத்துக்கு பிறகு ஏதோ ஒரு பக்கத்தில் அவர்கள் ஒரு நிலைக்கு வந்துதான் ஆகும். நாங்கள் சில வெகுஜன போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கும். ஒரு எல்லை வரைக்கும் நாங்கள் பேசுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் வெகுஜன ரீதியாக மக்களை அணிதிரட்டி சில சட்ட ரீதியாக சட்டத்துக்கு உட்பட்ட வகையில சிலதை நாங்கள் செய்யலாம். அதுக்கான நடைமுறைகளை பற்றி நாங்களும் பரிசீலிக்கலாம். ஆனால் நாங்கள் மக்களை தெருவுக்கு இறக்கி சாக கொடுக்கறதுக்கோ அல்லது அவர்களை திரும்பவும் ஒரு
துன்பகரமான வாழ்க்கைக்குள்ள கொண்டு போறதுக்கும் நாங்கள் விரும்பல. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிக தெளிவாக ஒரு சரியான ரீதியில ஒரு தீர்வை நோக்கி நகரணும் என்றதுல அவர்கள் தெளிவாக இருந்தாங்க.